கண்டிப்பாக இது பாசிட்டிவாக தான் நினைக்கிறேன் நான். ஆக்சுவலாக இது கண்டிப்பாக இது பாசிட்டிவாக தான் இருக்கும். ஆக்சுவலாக எல்லாரும் ஒரு சேஞ்சஸ்க்காக எதிர்பார்க்குறாங்க. நாட் ஃபார் யங்கர் ஜென்ரேஷன் ஆல்சோ. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து தேர்டு ஒரு இது பார்ட்டி வரணும், தேர்டாக மீன்ஸ் ஒரு தனியாக ஒரு இது வேணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இன்னொன்று வந்து அரசியலில் வந்து இப்போ வந்து இது ஏ 1 and 2 மட்டும் தான் ஓடிட்டு இருக்குது. இவங்க இல்லைன்னா அவங்க அந்த ஆப்ஷன் தான் ஓடிட்டு இருக்கு, வேறு ஆப்ஷன் இல்லை. இப்போ தேர்ட் ஃப்ரண்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக வரணும். இது வந்து அரசியல் மாற்றத்துக்கு கண்டிப்பாக இருக்கும். அரசியலில் வந்து இவர் வந்து இவர் கொள்கையை மட்டும் விட்டு கொடுத்துடக்கூடாது. விமர்சனங்கள் நிறைய வரும், இவரை வந்து நிறையா பிரச்சனைகளுக்கு உட்படுவார். அரசியலுடைய மிரட்டுதலும் இருக்கும். ஆளுங்கட்சியும் சரி, ஆளுங்கட்சியோட மிரட்டல் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இவர் ஓப்பன் டாக் கொடுத்துட்டாரு. ஸோ இதை தாண்டி வரணும்னா இவர் இந்த கொள்கையை விட்டு கொடுக்கூடாது. மற்ற அரசியல் இப்போது கமலஹாசன் பண்ண மாதிரி இவர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு கொள்கையோடு வந்தார் அவர். அப்புறம் அவர் என்ன பண்ணார், அந்த கொள்கையை விட்டுட்டார். ஏதோ ஒரு கட்சியில் போய் அவர் போய் ஜாயின் பண்ணிடக்கூடாது. இவர் கூட வந்து யாராவது ஜாயின் பண்ணால் கூட பரவாயில்ல. பட் ஏடிஎம்கேவுடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும்னு அப்படின்னு இவர் நினைச்சாருன்னா அவங்களுடைய இது வந்து இவர்கிட்ட வந்து ஜாயின் பண்ண நல்லாயிருக்கும். பட் இவருடைய கொள்கையை மட்டும் கடைசி வரைக்கும் விட்டுறக்கூடாது. மிரட்டுவாங்க, நிறைய பிரச்சனை இருக்கும். இவருக்கு மிரட்டதுக்கு ஒரு பெரிய ஒரு பேஸான சப்போர்ட் யாராக இருக்கணும். சினி ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் சினி ஃபீல்ட்லேருந்து அரசியல் வரும்போது எம்ஜிஆர் வந்திருக்காரு, எம்ஜிஆர் வந்து சாதிச்சிருக்காரு. இவர் என்ன பண்ணணும், மக்களுக்கு இறங்கி பணியாற்றணும். இவருடைய தொண்டர்கள் மீன்ஸ் நற்பணி மன்றங்களாக, ரசிகர் மன்றங்களாக, நற்பணி மன்றங்களாக மாற்றி இவர் மக்களுக்கு சேவை செய்ய தொடங்கிட்டாருன்னா, இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா மக்கள் மனதில் கண்டிப்பாக ஒரு இடம் இருக்குது அவருக்கு. கண்டிப்பாக வருவார். ஏன்னா கண்டிப்பாக இந்த தேர்டு இது வந்து கண்டிப்பாக 26 வந்து கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து உதயநிதி ஸ்டாலின், விஜய் இவருக்கு தான் காம்படிஷன் சொல்றாங்க, ப்ளஸ் அண்ணாமலை. இவங்கள வந்து நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? நான் கண்டிப்பாக விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆக்சுவலி நான் மட்டும் இல்லை, எல்லாருமே ஐடியா, என்னுடைய கலீக் சரி எல்லாருடைய ஒப்பீனியன் என்னென்னா விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. மன்னர் ஆட்சி வரக்கூடாது. மன்னர் ஆட்சினா ஒரு பரம்பரை வந்து இந்த அரசியல் ஆளக்கூடாது. இவங்களுடைய பிள்ளை, இவங்களுடைய பேரன், இவங்களோட பேத்தி, இது வந்து அரசியல் கிடையாது. இது ஆக்சுவலாக வந்து இது வந்து பாலிட்டிக்ஸே கிடையாது, இது டெமோக்ரஸியே கிடையாது. மக்கள் வந்து ஓட்டு போட்டு இவங்களுடைய சுயநலத்துக்காக இவங்களோட தம்பி, இவங்களோட மகனையோ இவங்களோட பேத்தியோ செலக்ட் பண்ணது வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க. மக்கள் வந்து சில ஆல்டர்னேட்டிவாக இவங்களுக்கு வேறு சான்ஸ் இல்லைன்னு கொடுத்தாங்க. அந்த ஆப்ஷனும் இப்போ சரியாக வரல. இப்போ எல்லா விலைவாசியும் ஏந்திருக்கு, எல்லாமே அதிகமாக இருக்குது. மக்களுக்கு எந்தமே சாமானிய மக்கள் வந்து கஷ்டப்பட தான் செய்கிறாங்க. இது மிடில் கிளாஸ் எல்லாமே சஃபர் பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ இது வந்து இவங்க என்ன தான் இது பண்ணாலும் விஜய் வந்து கண்டிப்பாக தனி கொள்கையோட தனித்தனமாக இருக்கும்போது கண்டிப்பாக இது வந்து உதயநிதிக்கும் போட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. இவர் வந்து இது உதயநிதி வந்தது யாருக்குமே திருப்தி கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிருப்தி தான்.